திருவள்ளூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் புதிய பணியாளர் நியமனம். தமிழக ஆந்திரா எல்லை சோதனை சாவடிகளில் தீவிர வாகன சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு போதைப் பொருட்கள் கடத்த வந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. கஞ்சா போன்ற பொருட்களை எடுத்து வரும் நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுவதுடன் அவர்களின் விற்பனையாளர்களையும் கைது செய்ய முயற்சிகள் நடைபெறுகின்றன. மேலும் தொடர்புடைய வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளூர் முழுவதும் 4000 கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கில் சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் 5 2ஆம் நிலை காவலர்கள், 21 தமிழ்நாடு சிறப்பு காவலர்கள், 12 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் மற்றும் 1 ஜெயில் வார்டனுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நடவடிக்கைகள் மாவட்டத்தின் சட்ட சமாதானத்தையும் பொதுமக்கள் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் முன்னேற்றப்பட்டுள்ளன. சான்றோர் குரல் செய்திகளுக்காக பூபாலன், செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ